ஐஸ்கோட் ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அங்கே எப்படி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு பால்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகணுன்னா பஸ்ஸு வந்து டைரெக்டாக போகாது. பஸ்ஸை விட்டு இறங்கின அப்புறம் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து குதிரையில் ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு பசுமையான காடு, மலை, நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போன இடத்துல தான் வந்து கிட்டத்தட்ட அந்த அட்டாக் நடந்தது. ஸோ அந்த ஏரியாவை வந்து மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெரரிஸ்டெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஆர்மி வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பீப்புள்ஸ் யாரும் அவங்கள பார்த்து பயப்படல. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் விசாரித்து அவங்கள வந்து கனிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க. ஸோ கனிமா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் வந்து அது வந்து ஒரு சிறப்பான வாசகமாக. ஸோ அது சொன்னால் வந்து அவங்க வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி சொல்லலைன்னா வந்து நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு 26 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இன்னும் 17 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஹிந்தி பேசு, இங்கிலீஷ் பேசு, தமிழ் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ வெளியில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் வந்து நீ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டு எல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சுதந்திரம் வாங்கியுமே வந்து நம்ம நாடு இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, சுட்டு கொண்டவங்களெல்லாம் தாண்டி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவங்களும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சுட்டு கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்சஸாகவே போயிட்டு இருந்தால் எப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ வந்து போராட்டமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன யூஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம நாடு இந்தியா மட்டும்தான் வந்து பாலிடிக்ஸு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. மற்ற நாடெல்லாம் பாருங்கள், சைனா, ஜெர்மனி, யூரோப்பெல்லாம் வந்து பிஸ்னஸ், மணி, க்ரோத் எப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி போராட்டமெல்லாம் விட்டுட்டு எந்த பயமும் இல்லாமல் நார்மலாக வந்து நடமாட போகிறோமோ தெரில. எப்போ இந்த பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் மாறி எப்போ நார்மல் நிலைமைக்கு திரும்ப போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல.